பாருங்கள், இதுதான் கச்சை கருவாடு வச்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் இருக்கிற இந்த தலையை மட்டும் கிள்ளி எடுத்துடணும். வேறு எதுவும் இருக்காது. இதில் வெறும் இந்த தலை மட்டும் எடுத்துகிட்டு இந்த செதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் தண்ணியில் போட்டோடனே இதெல்லாம் வந்துடும். நம்ம அலசிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. இது பாருங்கள், கருவாடை நல்லா கழுவிட்டேன். பாருங்கள், தலையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 5 வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டால் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக மண் மாரி வரும். அதனால் இது மண்ணெலாம் வராத மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஒரு 2 தக்காளி நம்ம பேஸ்ட்டாட்டம் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட்டாக இந்த தக்காளியை அரைச்சி எடுத்துக்கிறோம். நம்ம சின்ன வெங்காயம்லாம் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கலாம். 2 முழு பூண்டு இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு இப்போ இடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்தமாரி நம்ம ஒன்று மதியமாக இடித்து எடுத்துக்கிறோம். ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸில் புளி எடுத்து வச்சுக்கிறேன் குழம்புக்கு. இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். கடாய் சூடேறிச்சிங்க. நம்ம செக்கெண்ணெய் கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கரண்டி ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது பெரிய வெங்காயம் ஒரு 3 அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த இடித்து வச்ச பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். இதே நல்லா வதக்கலாம். இப்போ இந்த கோல்டு கோசர் நம்ம வைக்கிறதுனால இந்த பூண்டு நிறைய சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கு நல்லது. தக்காளி ஒரு தக்காளி நம்ம எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இதே நல்லா எண்ணெயில் வதக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு, இதுக்கு தேவையான கல்லுப்பு. இதை நல்லா எண்ணெயிலே வதக்கலாம். மிளகாத்தூளுடைய பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம். இதுவும் எண்ணெயிலே மிக்ஸ் ஆகும். பாருங்கள், நல்லா வதங்கி சன்னமாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு ஏற்ற தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே வச்சுக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். நம்ம தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கச்சை கருவாடை இதில் சேர்த்துக்கலாம். கருவாடு போட்டோடனே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொதிக்கும் போது இது சின்ன கருவாடுன்றதால ஓரம் போய் ஒதுங்கிடும். அதெல்லாம் கொஞ்சம் வேகாத இருக்கும். அதனால் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா எல்லாம் ஒன்றை போல் அந்த குழம்புல ஊறும். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காட்டாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம வச்ச கச்சை கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு வச்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.